ஐநா துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். என்ன நிலா யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், இல்லம்மா அது அப்படின்னு சொல்லி நிலா தயங்கிக்கிட்டே இருக்காங்க. 6 மாசம் நீங்க சோழன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிலா மனசு ஃபுல்லா இருக்கு. 6 மாசம் சோழனை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. சோழன் நமக்காக மாறுறாரா? ஏற்கனவே சோழனை பிடிச்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் அவர் திருந்தணும் அப்படின்றதுக்காக நிலா 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே தேனுக்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. அம்மா அப்பா வேற வானு கூப்பிடுறாங்க, நம்ம போலாமா வேணாமான்னு சொல்லி நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நிலா மனசு முழுக்க சோழனை விட்டு போகக்கூடாதுன்னு மட்டும்தான் தோணுது. நிலா கிளம்பு, நிலா யோசிக்காத, என்ன யோசிக்கிற? இதுக்கு மேல நீங்க சட்டப்படி கூட இருக்க கூடாது, கிளம்பு நிலா அப்படின்னு சொல்லி தேனு சொல்லிக்கிட்டே இருக்கு. நிலாவுக்கு பார்த்தா வாந்தி மர மாதிரி ஆயிருது. வேகமா நிலா ஓடி போய் வாந்தி எடுக்க, நிலா நிலா என்னாச்சு நிலா அப்படின்னு சொல்லி தேனும் பின்னாடியே ஓடி வர, என்ன நிலா என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்க தேனு கேட்க, நிலா பார்த்தா வாந்தி எடுக்கிறாங்க. உடம்பு எதுவும் சரியில்லையா நிலா, ஹாஸ்பிட்டல் எதுவும் போமா அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், இல்லம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா ஒரு மாதிரியா பேசுறாங்க. அப்பதான் தேனுக்கு ஒரு சந்தேகம், வாந்தி வேற எடுக்கிறா, இவளுடைய முகமும் ஒரு மாதிரி சோர்வா இருக்கு, கல்யாணம் வேற ஆகி 1 வருஷம் ஆக போகுது, இப்பதான் விவாகரத்து வேற கிடைச்சிருச்சு, ஆனா எதுவும் உண்டாயிருப்பாளோ, பிரெக்னண்டா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு தேனுக்கு ஒரு சந்தேகம். அப்பதான் நிலாவை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏ நிலா நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், ஏம்மா ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க. இல்லடி சொல்லு, உண்மையை சொல்லு நிலா, வாந்தி வேற எடுக்கிற, நாள் எதுவும் தள்ளி போயிருச்சாடி அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்க, அப்பதான் நிலா, ஆகா இது நல்ல கதையாவில் இருக்கு, நமக்கு சோழன் கூட இருக்கணும், அம்மா அப்பா கூட போக விருப்பம் இல்லைன்னு சொன்னா தப்பா எடுத்துக்கிருவாங்க, ரொம்ப நாள் கழிச்சு அம்மா அப்பா தேடி வந்திருக்காங்க, சோழன் மேலதான் முழுக்க முழுக்க தப்பு, அதனால இதையே நம்ம பயன்படுத்திக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்பதான் ஆமான்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லாம நிலா பார்த்தா அமைதியா இருக்காங்க. என்னடி சொல்லு, நாள் எதுவும் தள்ளி போயிடுச்சா அப்படின்னு சொல்லி இங்க தேனு கேட்க, ஆமாமா அப்படின்ற மாதிரி நிலா தலையாட்டுறாங்க. என்ன நிலா இது, வாந்தி வேற எடுக்கிற, என்ன பிரெக்னென்ட் அது ஒருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்டதும் நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னடா இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி நிலா திருன்னு தேனை பார்க்க, இங்க பாரு நிலா, நானும் அப்பாவும் நீ கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கோம், இந்த நேரத்துல நீ நாள் தள்ளி போயிருக்குன்ற, வாந்தி வேற எடுக்கிற, என்ன நிலா விவாகரத்து வேற கிடைச்சிருச்சு, என்னதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்கவும், அப்பதான் நிலா, மா எனக்காக ஒரு 6 மாசம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், 6 மாசம் டைம் கொடுக்கவா, எதுக்கு நிலா, எதுக்காக 6 மாசம், நீ நம்ம வீட்டுக்கு வா, ராணியாட்ட நம்ம வீட்டுல வாழ்ந்தவ, இந்த வீடு லட்சணத்துல இந்த வீட்டுல எதுக்காக நீ இருக்கணும், நீ சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சரி சோழனும் நீயும் இங்க இருக்கிறதுனால ஓகே, இப்பதான் அவனை விவாகரத்து செஞ்சுட்டியே, வானிலா போலாம், எதுக்கு 6 மாசம் அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், அம்மா எனக்காக ஒரு 6 மாசம், நாள் வேற தள்ளி போயிருக்குல, அதனால என்ன ஏதுன்னு இதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வரேனே, 6 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நான் வரேன், அந்த 6 மாசம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அப்பதான் தேனுவுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை உண்மையிலே பிரெக்னண்டா இருக்காளோ, இதை நம்ம கிட்ட வெளிப்படையா சொல்லலாம், நான் ஏதாவது சொல்லுவேன்னு சொல்லி பயந்துகிட்டு 6 மாசம் டைம் கேட்கிறாளோ அப்படின்னு சொல்லி தேனுக்கு தோணுது. சரி நிலா, நான் அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனு மனோகர்கிட்ட வராங்க. என்ன தேனு, நிலா கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்க, இல்லைங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், இதை சோழன் சேரன் பல்லவன் நடேசன் எல்லாரும் பார்த்துட்டு, என்ன தேனு சொல்ற, நம்ம கிளம்பலாமா, நிலா கிளம்பிட்டாளான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கவும், இல்லைங்க நம்ம போவோம், நிலா இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், ஏன் நம்ம வந்ததே நிலாவை கூப்பிட தானே, என்ன தேனு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மனோகர் கோவப்பட, என்னங்க நான் உங்ககிட்ட போகையில சொல்றேன், நான் சொன்னா கேட்பீங்களா மாட்டீங்களா, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனு மிரட்டவும், இங்க மனோகராலே எதுவும் பேச முடியல. சரி போலாம் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லிடுறாரு. அப்பதான் நிலா, போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரி நிலா நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தேனும் மனோகரும் வந்த வழியிலே கிளம்பிடுறாங்க. என்ன நடந்துச்சு, என்னாச்சு, வந்தவங்க திடீர்னு கிளம்பிட்டாங்க, நிலாவை கூட்டிட்டு கிளம்புவாங்கன்னு நினைச்சா அப்படின்னு சொல்லி சோழனுக்கு ஒரே குழப்பம். அப்பதான் நிலா, என்ன எல்லாரும் ஏன் முகத்தையே பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சேரன் பாண்டி பல்லவன் சோழனை பார்த்து கேட்கவும், அப்பதான் எல்லாரும், இல்லப்பா நீ அவங்க கூட போயிருவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அது எப்படி நான் போவேன், 6 மாசம் டைம் கொடுத்துருக்கேல, 6 மாசத்துல இவர் என்னென்னலாம் பண்றாருன்னு நான் பக்கத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும், நான் பாட்டுக்கு திருவண்ணாமலை கிளம்பி போயிட்டேனா இவர் எப்படி இருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும்,
6 மாசத்துல இவர் நல்லபடியா இருந்தாருன்னா என் முடிவு மாறும். 6 மாசமும் இவர் இதே கதையில இதே புராணத்தை பாடிக்கிட்டு இருந்தாருன்னா 6 மாசத்துல நான் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். எங்க அம்மா அப்பா வந்து கூப்பிடுறாங்களோ இல்லையோ எங்க அம்மா அப்பாவை தேடி நானே கிளம்பி போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சோழனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க அப்ப உங்க அம்மா கிட்ட 6 மாசம் டைம் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாட்டுக்கு உள்ள போயிடறாங்க. சரி விடுடா, எதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. அவங்க தான் அவங்க அம்மா அப்பா கூட போகலல்ல, நாங்கெல்லாம் கூட பயந்துட்டோம். அவங்க ஏதோ திருவண்ணாமலை கிளம்பி போயிருவாங்களோன்னு நினைச்சோம். அதான் அவங்க அம்மா அப்பா கிட்ட இவங்களே எதையோ பேசி சமாளிச்சு ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாங்களே. இப்ப நீ 6 மாசம் ஒழுக்கமா இருந்தா மட்டும் போதும். 6 மாசம் பொய் சொல்லாம பித்தலாட்டம் தனம் பண்ணாம எந்த டிராமாவும் பண்ணாம அவங்களுக்கு உண்மையா மட்டும் இரு. இந்த 6 மாசத்துல நீ எப்படி இருக்கிறன்னு பார்த்துட்டு தான் அவங்க உங்க கூட சேர்ந்து வாழ்றதும் வாழாம இருக்கிறதும். உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு பயன்படுத்திக்கடா சோழா அப்படின்னு சொல்லி பாண்டி சோழனுக்கு அறிவுரை சொல்றாரு. ஆனா சோழனுக்கு ஒரே குழப்பம். என்ன நடந்திருக்கும், ஏன் நிலா அவங்க அம்மா அப்பா கூட போகல, இவ போற ஆளு தானே, நான் அப்படி செஞ்ச காரியம் உண்மை தெரிஞ்சு போச்சு, இவ கிளம்பி போயிருப்பாளே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சோழனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு.